ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் டிஎன் நியூஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நாட்டுக்கோழி பண்ணை அமைப்பதற்கு தமிழக அரசிடமிருந்து 50% மானியம் அல்லது 1,56,715 ரூபாய் சப்சிடி தராங்க. இது யாருக்கெல்லாம் கிடைக்கும், நீங்கள் எப்படி விண்ணப்பம் செய்யணும், தகுதிகளாக யார் யார் அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தமிழக அரசு சார்பாக சுயதொழில் முனைவோர்களுக்கு இந்த ஒரு திட்டம் அரசு சார்பாக வழங்கப்பட்டு வருகிறது. அதாவது நாட்டுக்கோழி வளர்ப்பதற்கு அதிக அளவு ஆர்வம் காட்டுள்ள இளைஞர்கள், சுயதொழில் செய்வர்களுக்கு இந்த சப்சிடியானது வழங்கப்படுகிறது. அதாவது ஒரு கொட்டகை அமைச்சு நீங்க பண்ணையை ஆரம்பிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3,13,864 ரூபாய் ஆகும் அப்படின்ற மாதிரி தமிழக அரசு ஒரு தொகையை நிர்ணயித்திருக்குது. ஸோ இதில் 50% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்சிடி வரும். அதாவது 1,56,713 ரூபாய் உங்களுக்கு சப்சிடி தராங்க அப்படின்றது தான் தகவல். மேலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணை அமைச்சிட்டீங்க அப்படின்னா கோழி குஞ்சும் கால்நடைத்துறை சார்பாகவே உங்களுக்கு இலவசமாக வழங்கப்படுகிறது. 250 கோழி குஞ்சுகள் பார்த்தீங்கன்னா 6 கோழி குஞ்சுகள் உங்களுக்கு சப்சிடியாகவும் தராங்க. இதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் வளர்த்திக்கலாம் அப்படின்றது தான் தமிழக அரசு சார்பாக சொல்லியிருக்கக்கூடிய தகவல். ஸோ எங்கே போய் நீங்கள் விண்ணப்பம் செய்யணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் கால்நடைத்துறை மருத்துவரை அணையலாம் அல்லது துணை மருத்துவரை அணுகி இதற்கான விண்ணப்பத்தை தகுதியான ஆவணங்களை கொடுத்து பூர்த்தி செய்து நீங்கள் விண்ணப்பம் செய்யலாம். என்னென்ன ஆவணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அந்த நிலம் கண்டிப்பாக உங்களுடைய பெயரில் இருக்கணும். அதுக்கான சிட்டா பட்டா வேணும். அதாவது 625 ஸ்கொயர் ஃபீட் கண்டிப்பாக உங்களுக்கு நிலம் இருக்கணும். தண்ணி வசதி இருக்கணும். மின்சார வசதி இருக்கணும். இதுதான் மேஜர். இது இருந்தாவே போதும், நீங்கள் விண்ணப்பம் செய்யலாம். மேலும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோழி வளர்ப்பதற்கு என்னென்ன தகுதி அப்படின்னா, நீங்கள் ஊருக்கு அப்பாற்பட்டு, அதாவது பொதுமக்கள் எந்த ஒரு இடையூறுக்கும் இல்லாமல் நீங்கள் அப்பாற்பட்டு இருக்கணும். தண்ணி வசதி கம்பல்சரி இருக்கணும். மின் வசதி இருந்தாலே போதும், நீங்கள் விண்ணப்பம் செய்யலாம். யாருக்கெல்லாம் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதரவற்றவர்கள், உடல் ஊனமுற்றவர்கள், கைம்பெண்கள், மேலும் பார்த்தீங்கன்னா 3ஆம் பாலினத்தர், இவர்களுக்கெல்லாம் முன்னுரிமை அளிக்கப்படும். மேலும் பார்த்தீங்கன்னா ஆதிடவர்கள், பழங்குடியினர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட இவங்களாம் அதிகபட்சமாக நீங்கள் விண்ணப்பம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனடியாக இந்த சப்சிடி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் விண்ணப்பம் செய்யலை, உங்களுக்கு நாட்டுக்கோழி வளர்க்க இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய அருகில் இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவர் அணுகி இது மாதிரி ஒரு ஃபார்ம் அமைக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி நீங்கள் விண்ணப்பம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சப்சிடி தராங்க. மேலும் உங்களுடைய மீதி இருக்கக்கூடிய காசு நீங்கள் சொந்தத்துலேயும் போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் லோன் வாங்கி கூட நீங்கள் இந்த பண்ணையை அமைச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.